பல வருஷமாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு ஆன்யா அப்படிங்கிற ஒரு குழந்தைய ஒருத்தவங்க கிட்டேருந்து தத்து கொடுத்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க. தத்து கொடுத்து கொஞ்ச நாள்லேயே அவங்க அம்மா என்னோட குழந்தை எனக்கு மறுபடியும் வேணும் அப்படி சொல்லி சொல்வதெல்லாம் உண்மை அப்படிங்கிற நிகழ்ச்சி அண்டு கோர்ட்டு கேஸு இப்படி எல்லாம் போயிருப்பாங்க. அதனால அந்த குழந்தை யார்கிட்டையுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஹோமில் கூட்டிகிட்டு போய் வச்சுருப்பாங்க. தத்தெடுத்த பேரண்ட்ஸ் வந்து அங்கே போய் என் குழந்தைய நான் ஒரு வாட்டியாச்சும் பார்த்துறேன் ப்ளீஸ் விடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிறப்ப அவங்க விடவே மாட்டேங்கிறாங்க. அப்போ தான் ஷோபா வந்து வரா. என் குழந்தைய ஏன் என்கிட்ட கொடுத்தா, இப்போ எங்களால் அவள் இல்லாமல் இருக்கவே முடியல அப்படிலாம் சொல்லி ரொம்ப அழுகிறாங்க. அந்த பொண்ணும் அங்கே என் குழந்தை எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஹார்ஷாக பேசி அனுப்பிச்சிட்றா. அடுத்த நாள் காலையில் கோர்ட்டுக்கு கேஸுமே வருது. அந்த இடத்துல ஷோபா மட்டும்தான் அவளோட குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி நிற்கிறா. ஷோபாவோட லிவிங்கில் இருந்த பையனும் அவங்க அப்பா யாருமே அந்த குழந்தைய வந்து எங்களால் பார்த்துக்க முடியாது அப்படி சொல்லிடுறாங்க. ஜட்ஜுமே குழந்தைய தத்து கொடுக்கறதுக்கு நீங்கள் ஏதாச்சும் காசு கொடுத்தீங்களா அப்படி சொல்லி கேட்குறப்ப அந்த பொண்ணு ஷோபா வந்து அப்படியெல்லாம் இல்லை, மனப்பூர்வமாக தான் நான் கொடுத்தேன் அப்படி சொல்கிறா. இப்போ தான் காட்டுறாங்க அந்த ஹோமில் 2 பேர்த்துக்கும் குழந்தை இல்லாமல் போயிடும் அப்படி சொன்னதுனால அவளோட குழந்தைக்கு எதிர்காலம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டேயே என் குழந்தைய கொடுத்துருங்க அப்படி சொல்லி எல்லாரும் முடியும் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டா. அவங்களுமே சந்தோஷமாக கொஞ்ச நாளில் போய் அந்த குழந்தைய வந்து வாங்கி அழகாக வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க.